எனக்கு வேலை பார்க்க சொன்னா அப்பா மாப்பிள்ள பார்த்துட்டாரு. நல்ல இடமா, பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. இப்ப நாம இருக்கிற நிலைமையில வர மாப்பிள்ள டவுரி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாரு. நீ வேணா பாரு, வர்ற மாப்பிள்ள வலது கால கீழே வச்சு இறங்குனா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இடது கால வச்சு இறங்குனா? அதெல்லாம் இல்ல, வலது கால வச்சுதான் இறங்குவாரு. உட்காருங்க, உட்காருங்க. சீதா, காஃபி எடுத்துட்டு வாமா. உட்காருங்கம்மா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். என்ன எல்லாரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? பின்ன நடக்க முடியாத மாப்பிள்ளைக்காக ஓடிய வர முடியும். கை கால்லாம் நல்லா இருக்க மாப்பிள்ளையா தான் உனக்கு பார்த்தேன். நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டியா? அதுக்காக என் பொண்ணு இப்படி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த அப்பனும் தான் பொண்ணுக்கு துரோகம் செய்ய மாட்டான். எந்த அப்பாவும் தன் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிளைய பார்க்க மாட்டாங்க. சீதா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. உன் மேல எனக்கு பாசம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. நல்லா இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஏதோ ஆக்சிடென்ட்ல அவனுக்கு கையோ கால போயிடுச்சுன்னா புருஷன் வேணான்னு ஒதுக்கி வச்சிருவியா? கல்யாண சந்தையில இந்த மாப்பிள்ள தான் குறைஞ்ச விலைக்கு கிடப்பான். உனக்கு சம்மதம் இல்லைன்னா சொல்லு, அவங்களெல்லாம் நான் போ சொல்லிடுறேன். இல்லப்பா, அம்மா சொல்லித்தான் அப்பாவை தெரியும், அப்பா சொல்லித்தான் புருஷனா வரப்போறவரை தெரியும் சொல்லுவாங்க. நீங்க இந்த முடிவை காரணம் இல்லாம எடுத்திருக்க மாட்டீங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என் பையனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நீ உள்ள போமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கல்யாண செலவை நான் பாத்துக்கிறேன். நகையெல்லாம் நான் வாங்கி போட்டுறேன். ஒரே ஒரு விஷயம், முறை கட்டக்கூடாது. அதனால பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. காரா? ஆமா, கால் இல்லைங்கிறதுனால தான் கார் கேட்கிறேன். புதுசா வேணுங்கிறது இல்ல, செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் விடுங்க.